சென்னை ஃபிலிம் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட 8வது நாள்ல இருக்கோம். நாளைக்கு தான் வந்து கடைசி நாள். இந்த நவராத்திரி வந்து முடிய போதே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம், நிறைய படங்கள் பார்த்தோம். இந்த ஃபெஸ்டிவல் இன்னுமே மக்களுக்கு போய் சேரணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற கலைஞர்களுக்கு சேரணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட இன்னுமே பெருசா இருக்கணும்ன்றது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி, எல்லாரும் சந்தோஷப்படுத்துற மாதிரி, எல்லாரும் புதுசா ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி பீப்புள் வந்து ICAF-ஓட இந்தோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து எங்களோட கல்வியை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அடுத்த ஃபெஸ்டிவல்ல நாங்க 2 பேருமே ஈக்குவலா சமமா பகிர்ந்துக்கிட்டு ஃபிலிமோட செலெக்ஷன்ல இருந்து, டெலிகேட்ஸ் ஃபாரின்ல இருந்து வர்றதுல இருந்து, இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷன்ல இருந்து, பேனல் டிஸ்கஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. வென்யூஸ் கூட பத்தாது, ஏன்னா 125 படங்களையும் நிறைய படங்களை 2 தடவை நாங்க ஸ்கிரீன் பண்ணிருக்கணும், இந்த தடவை பண்ண முடியல. அதனால அடுத்த தடவை நிச்சயமா நல்ல படங்கள் எல்லாத்துலயும் 2 ஸ்கிரீன்ல, அதனால 4 வென்யூல இருந்து மாத்தி ஒரு 5-6 வென்யூ அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. திருவாரூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல 10 வென்யூல படங்கள் நடக்கிறது, அதுல ஒரு பாதியாவது நமக்கு வேண்டாமா, ஒரு 6 வென்யூவாவது நமக்கு நிச்சயமா வேணும். அதே போல நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன தமிழ் படத்துக்கு சிறந்த தமிழ் படம் அவார்டு கிடைக்க போகுது, 2வது தமிழ் படம் எது, பெஸ்ட் டைரக்டர் யாரு, ஸ்பெஷல் ஜூரி பிரைஸ் யாரு கிடைக்க போகுது, எல்லாமே தெரியும். இந்த வேலிடிட்டரி க்ளோசிங் செரமனி எப்படி இருக்க போகுதுன்னா, நிறைய பேர் கெஸ்ட் வராம ஒரே ஒரு சீஃப் கெஸ்ட் மட்டும் வர போறாரு. நெப்போலியன் தான் எங்களுடைய சீஃப் கெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவல்ல யாரு பங்கேற்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி சொல்ற மாதிரி ஒரு விழா இருக்கும். அதுக்கப்புறமா முக்கியமா ஃபிலிம் ஆஃப் அவார்டு அப்படிங்கிற ஆடியன்ஸ் அவங்க ரிவ்யூ கொடுத்ததுல பெஸ்ட் ரிவ்யூஸ் செலக்ட் பண்ணி, ஜூரி செலக்ட் பண்ணி, 1 பர்சன் வந்து பெஸ்ட் டைரக்டருக்கு அவார்டு கிடைக்கும் போதே அவருக்கும் ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தருக்கும் அவார்டு கிடைக்க போகுது. இதுக்காக ஸ்பெஷலா ரேவதி அண்ட் ரோஹிணி 2 பேரும் சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1940s இருந்து 2000 வரைக்கும் நம்ம பாடலாசிரியர்கள், அதாவது பாபநாசம் சிவன், பாரதியார்ல இருந்து எடுத்து இன்னைக்கு வைரமுத்து வரைக்கும் இருக்கிற எல்லாரையுமே எழுதின முக்கியமான பாடல்கள், முக்கியமா காதல் பாட்டு தான். ஸோ லவ் சாங்ஸ், பிகாஸ் லவ் பாட் சினிமா இருக்கிறதுனால தான் எல்லாருமே இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்தோம். ஸோ லவ் அப்படிங்கிறது யூனிவர்சலா இருக்கிறதுனால லவ் சாங்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து ஸ்ரீனிவாசும் ஸ்வேதா மோகனும் பாட போறாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற நரேஷனை வந்து ரோஹிணி பண்ண போறாங்க. அப்படி கிராண்டா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் கலந்துக்கிட்ட இந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு முடிவுக்கு வரும்போது ஒரு அழகான முடிவு. ஆனா அது ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருஷம் இன்னும் துறைகள் எல்லாம் திருத்திக்கிட்டு இன்னுமே சந்தோஷமா ஒரு ஃபெஸ்டிவலுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்.